Dear viewers, welcome to Learning Mathematics. In this video, basic statistics, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போத் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டே வாங்க. த ஃபஸ்ட் ஒன், த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாருன்னா பிசி மகாலனோபிஸ். இவருடைய முழு நேம் வந்து பிரசந்த சந்திர மகாலனோபிஸ். இவருடைய இயர் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா 29th June 1893 டு 28th June 1972. ஸோ இவருடைய பர்த்டே தான் வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே ஆஃப் இந்தியா, தேசிய புள்ளியியல் தினம், June 29. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 1 மார்க் கொஸ்டின். ஒன்று என்னென்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே ஆஃப் இந்தியா. அதாவது இவர் தான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் லெபார்ட்டரியை 1917 பிரசிடென்சி காலேஜ் கொல்கத்தாவில் வந்து ஓப்பன் பண்ணார். அதுதான் இப்போ வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட், தட் இஸ் கால்ட் ISI, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் கொல்கத்தா, த வெரி ஃபேமஸ் இன்ஸ்டியூஷன். இதே மாதிரி சென்னை, பெங்களூர், டெல்லியிலேயும் இந்த ISIயோட பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இஸ் கிராமர் ஆஃப் சயின்ஸ். இது யார் சொன்னாங்கன்னா கார்ல் பியர்சன். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஹூ டோல்டு ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் தி கிராமர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு கேட்டால் அது வந்து கார்ல் பியர்சன். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து லாட்டின் வேர்டில் வந்து ஸ்டாட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இட்டாலியன் வேர்டில் வந்து ஸ்டாட்டிஸ்டிசியா, அதே மாதிரி ஜெர்மன் வேர்டில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எங்கெங்கே அப்ளை ஆகும். Statistics வந்து both applicable for theoretical and applied areas. Statistics வந்து plural single 2 இருக்கு. The pluralனா numerical figures obtained by measurement. Singularனா statistical theories, that is methods. அந்த statistical theories methods எப்படி இருக்குன்னா collection, அதாவது collection, presentation, analysis and interpretation of numerical figures. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு இன்னும் ஒரு 2 3 பேர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மே பி கால்டு சயின்ஸ் ஆஃப் கவுண்டிங். அது சொன்னது யாருன்னா ஏஎல் பவுலே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மே பி டிஃபைன்ட் as கலெக்ஷன், ப்ரெசன்டேஷன், அனாலிசிஸ், இன்டர்பிரேஷன் ஆஃப் நியூமரிக்கல் டேட்டா. இது ரொம்ப முக்கியம். இது வந்து கிராக்டன் அண்டு கவுடேன் இவர் தான் இதுக்கான மீனிங் சொல்லியிருந்தார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மீனிங். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் எங்கெங்கே அப்ளை ஆகும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி தியரி, சாம்பிளிங் தியரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அண்ட் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட், கார்லேஷன் அண்ட் ரெகர்ஷன் அண்ட் டைம் சீரீஸ். டேட்டானா என்ன? டேட்டா பேஸ்ட் ஆன் நியூமரிக்கல்னு சொல்லுவோம். அதோட எக்ஸ்பிளனேஷன் இன்ஃபர்மேஷன் நம்பர்ஸ் கலெக்டட் ஃபார் டிசிஷன் மேக்கிங் இஸ் கால்டு டேட்டா. டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவான்டிட்டி டேட்டா. இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டானா மெஷர்மெண்ட்ஸ் cannot be measured on natural numerical scale. அதாவது மெஷர் பண்ண முடியாதது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ். குவான்டிட்டேட்டிவ் டேட்டா என்ன மீனிங்னா a quantitative data, a measurement that are collected or recorded as a number. நெக்ஸ்ட்டு பிரைமரி டேட்டா. பிரைமரி டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரிஜினல் டேட்டா. The primary data are those which are collected for the first time. Secondary data na not original. Secondary data refers to those data which are already been collected by some other persons. இதுதான் the basic statistics நான் எல்லாமே சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஆர் ஆவரேஜஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். இது போத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ஸ்க்கும் வரும். மெஷர் ஆஃப் டெண்டன்சி நத்திங் பட் ஆவரேஜஸ். இதுக்கு ஒரு 3 மீனிங் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் இஸ் அன் அட்டம் டு ஃபைண்ட் ஒன் சிங்கிள் ஃபிகர் டு டிஸ்கிரைப் ஆல் ஆஃப் ஃபிகர்ஸ். இது யார் சொல்கிறாங்கன்னா கிளர்க் அண்ட் சீக்கடை. நெக்ஸ்ட், ஆவரேஜ் இஸ் தி வேல்யூ விச் இஸ் டைப்பிக்கல் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எ செட் ஆஃப் டேட்டா. இது வந்து முர்ரே ஆர்பிஎஸ் ஜெல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த ஆவரேஜ் இஸ் சம்டைம்
described as the number which is typical of the whole group. இது வந்து லியாபோ. இது மூணே படிச்சு வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த மெஷர் ஆஃப் டென்டல் டெண்டன்சி ஆர் ஆவரேஜ்னா என்ன, அது எப்படி பிரிக்கலாம்? இது எப்படி பிரிக்கலாம்னா மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ், பொசிஷனல் ஆவரேஜ், ஸ்பெஷல் ஆவரேஜ். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் தான் எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னா மீன், பொசிஷனல் ஆவரேஜ் வந்து மீடியன் அண்ட் மோட். இந்த மீனை வந்து 3 டைப்பாக பிரிக்கலாம்: அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். பொசிஷனல் ஆவரேஜ் வந்து மீடியன் அண்ட் மோடு. ஸ்பெஷல் ஆவரேஜ் வந்து மூவிங் ஆவரேஜ் அண்ட் ப்ராக்ரஸிவ் ஆவரேஜ். அரித்மெட்டிக் மீன்னா என்ன, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் தெளிவாக கான்செப்ட் வித் ப்ராப்ளத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அரித்மெட்டிக் மீன்னா ஒரு ஆஃப் டேட்டா, அதாவது இண்டிவிஜுவல் டேட்டா ஆர் அன்குரூப்டு. ஆல்ரெடி தெரியும். அரித்மெட்டிக் மீன் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ். let x1, x2, x3 up to xn be n numbers, then their average or arithmetic mean is given by, that is x bar, which is equal to x1 plus x2 plus x3 up to xn divided by n. This can be written as sigma I equal to 1 to n xi divided by n. இதுதான் arithmetic mean or average ஓட formula for particularly n numbers. Next, first one, find the ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the arithmetic mean of the marks attained by 10 students of class 10th in mathematics in a certain examination. The marks obtained are 25, 30, 21, 55, 47, 10, 15, 17, 40, 35. அதாவது என்னன்னா, ஒரு கிளாஸில் இருக்கிற 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸாமினேஷனோட மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய அரித்மெட்டிக் மீன் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வி நோ த அரித்மெட்டிக்கோட ஃபார்முலா. என்னோட வேல்யூ 10, எக்ஸ் பார் என்னன்னு தெரியும். 10 வேல்யூஸை ஆட் பண்ணி டிவைட் பை 10. இப்போ 300 by 10, 30 தான் அதனுடைய அரித்மெட்டிக் மீன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். த ஃபாலோயிங் டேட்டா represent the number of books issued in a school library on selected from on 7 different days. அதாவது ஒரு ஸ்கூலில் 7 different daysல இஷ்யூ ஆன புக்ஸ் வந்து 7, அதாவது நம்பர் ஆஃப் புக்ஸ் 7, 19, 12, 15, 5, 4, 41. ஃபைண்ட் தி மீன் நம்பர் ஆஃப் தி புக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 7னா ஆன்சர் வந்து 9. நெக்ஸ்ட்டு இந்த அரித்மெட்டிக் மீனில் சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது ஆல்ரெடி சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இஃப் தி மீன் ஆஃப் n observations like x1, x2, xn is x bar, then xi minus x bar plus x2, then x1 minus x bar plus x2 minus x bar plus dot dot plus xn minus x bar equal to 0. That is sigma over I equal to 1 to n xi minus x bar is 0. இது எப்படி சொல்லலாம்னா, the algebraic sum of deviation from mean is 0. இது ஒரு 1 mark question. அதாவது என்ன பண்ணுவோன்னா, வாட் இஸ் த algebraic sum of deviation from mean is டேஷ்னு கேட்பாங்க. அங்கே வந்து 0, 1, not 0, 2ன்னு கொடுத்தா 0 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அரித்மெட்டிக் மீன். இஃப் தி மீன் ஆஃப் n அப்சர்வேஷன் இஸ் x bar, அதே தான் the mean of observation x1 plus a, x2 plus a up to xn plus a is x bar plus a. அதாவது இது based on addition தான். If each observation is increased by a, the mean is also increased by a. இதுவும் முக்கியமான ப்ராப்பர்ட்டி. Based on the second property, I am going to discuss about third one. Third one பார்க்கலாம் பாருங்க. The mean of n observation is x bar. முன்ன ஆட் பண்ணால் செப்பரேட் பண்ணியிருக்கோம். n அப்சர்வேஷன்லையும் ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் வேல்யூ செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதுதான் if each observation is decreased by a, the mean is also decreased by a. இதே increased by a னா the mean is also increased by a. இது நோட் பண்ணிக்கோங்க. இது 1 மார்க்கில் மாற்றி போட்டுருவேன்னா, இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும். The mean of n observation is x bar if each observation is multiplied by b. The p should be not equal to 0, any constant. The mean of new observation is p into x bar. அதே மாதிரி the mean of n observation is x bar
If each observation is divided by p, the mean of new observation is x bar. அதாவது மல்டிப்ளை பண்ணால் மீனோட மல்டிப்ளை பண்ணிக்கணும், டிவைட் பண்ணால் டிவைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அர்த்மெட்டிக் மீன் ஆஃப் அன்குரூப்டு டேட்டா based on tabulation value. Let x1, x2 and so on xn be n numbers with frequencies f1, f2, f3, f10 respectively. Then the arithmetic mean is like x bar equal to f1 x1 plus f2 x2 and so on fn xn divided by f1 plus f2 plus f3 and so on fn. This can be written as x bar equal to summation over I equal to 1 to n fi xi divided by summation of fi. This can be written as summation of fi is capital N. So the base பண்ணி ஒரு simple problem. Find the arithmetic mean of the following frequency table like marks x, number of students, இது வந்து xf based on their last formula x bar கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணிங்களா 61.6 தான் இதுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் தி மீன் ஆஃப் 68 நம்பர் இஸ் 18. அதாவது 68 நம்பரோட மீன் வந்து 18, பட் ஈச் நம்பர் இஸ் டிவைட் பை 6. இது ரொம்ப ஈஸியான ஒன்று. அதாவது நான் சொன்ன ப்ரொசீஜர் படியும் போடலாம். எக்ஸ் பார் வந்து 18, என் வந்து 68, சிக்மா எக்ஸ் வந்து 18/68, இது வந்து நியூ மீன் வந்து 6/18. அப்படி இல்லை அப்படின்னா மீன் வந்து 18, அப்போ ஈச் நம்பர் டிவைட் பை 6, அப்போ 3 தான் என்னுடைய ஆன்சர் based on our property. Next one, a weighted arithmetic mean என்ன? Let x1, x2, xn be set of n values having weights like w1, w2 up to wn. The weighted mean is xw bar, w1 x1 plus w2 x2 and so on wn xn divided by w1 plus w2 and so on wn. This can be written as summation over I equal to n wxi divided by summation over I equal to 1 to n wi. இதுதான் weighted arithmetic mean. ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. The weights assigned to different components is an examination or components weightage marks code. Components கொடுத்துருக்காங்க. தியரி, ப்ராக்டிக்கல், அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட். வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கோடு அதாவது 4. தியரியில் 4னா 60, ப்ராக்டிக்கல் 3னா 80, அசைன்மெண்ட்டில் 1னா 19, ப்ராஜெக்டில் 2னா 75. கால்குலேட் த வெயிட்டேட் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் who scored marks as given in the table. ஸோ சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. போட்டிருக்கோம் வெயிட்டேஜ் லைக் WXஐ மல்டிப்ளை பண்ணிட்டோம். அது சிம்பிளை பண்ணி ஜஸ்ட் சிம்பிள் கால்குலேஷன். ஸோ வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன் இஸ் XW ஃபார் ஈக்குவல் டு சிக்மா சம்மேஷன் ஐஐ WXஐ டிவைட் பை சம்மேஷன் WI. இப்போ 720 டிவைட் பை 10னா 72 தான் அரித்மெட்டிக் மீன். ஸோ இதான் அடுத்து வந்து கம்பைன்டு மீன். லெட் x1 bar and x2 bar are the arithmetic mean of two groups based on the n1 and n2 observation. Then the combined mean can be calculated using x12 bar equal to n1 x1 bar plus n2 x2 bar divided by n1 plus n2. இது combined mean. இதை பேஸ் பண்ணி நான் ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். A class consists of 4 boys and 3 girls. The average marks obtained by the boys and girls 20 and 30. அதாவது n1 வந்து 4, n2 வந்து 3, x1 bar 20, x2 bar 30. ஸோ ஆல்ரெடி நம்ம கம்பைன் மீன் ஃபார்முலா தெரியலையா? n1 x1 bar plus n2 x2 bar divided by n1 plus n2. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24.3 வரும். நெக்ஸ்ட்டு கரெக்டட் மீன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கேட்பாங்கன்னு இல்லை, ஜென்ரல் ஸ்டடீஸில் வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் வந்து அடிக்கடி ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்பாங்க. த கரெக்டட் மீன் தட் இஸ் ஃபார்முலா இன்கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் இன்கரெக்ட் ஐட்டம் ப்ளஸ் கரெக்ட் ஐட்டம் டிவைட் பை என். ஸோ இதில் பேசி நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் த மீன் மார்க்ஸ்
scored by 100 students was found to be 40. Later on it was discovered that a score of 53 was misread as 83. Find the corrected mean. Find the corrected mean. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் வந்து 40, ஏன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸோட அப்சர்வேஷன் வந்து மீன் வந்து 40, அதனால் n வந்து 100. we know that x bar equal to sigma x divided by n, that is sigma x equal to n into x bar. இப்போ சிக்மா எக்ஸ் வந்து 4000, ஏன்னா 40 into 100. இப்போ நம்ம கரெக்டட் மீன் கண்டுபிடிக்கணும். கரெக்டட் மீனுக்கு ஃபார்முலா இதுதான், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்போ இன்கரெக்ட் வேல்யூ வந்து 4000, ராங் வேல்யூ வந்து 83, கரெக்ட் வேல்யூ வந்து 53. அப்போ டிவைட் பை 40, இப்போ என்னவாகும் 3970 டிவைட் பை 100, அப்போ 39.7. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் போட்டிருக்கேன், அதை அப்படி பார்த்துக்கோங்க. The mean of 25 observation was found to be 78.4. But later on it was found that 96 was misread as 69. Find its correct mean. It is similar to our last problem. இதுக்கான சொல்யூஷன் நான் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. The corrected mean 79.8. So arithmetic mean over. Next பார்த்தீங்கன்னா geometric mean. The geometric mean of a set of n observation is the nth root of the product. இது ரொம்ப முக்கியம், இது ஒரு 1 mark question. If x1 x2 up to xn are n observation, the geometric mean like that is nth root of the product of n observation x1 dot x2 dot xn like அதாவது n observation ஓட product power 1 by n. ஸோ இது எப்படி அதனால ஜாமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் சிக்மா ஈக்குவல் டு 1 to n லாக் எக்ஸ்ஐ டிவைட் பை என்ன எழுதலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதுவும் ஜென்ரல் ஆப்டிடியூட்டில் கேட்குற கொஸ்டின் தான், ஜென்ரல் ஸ்டடீஸ். ஃபைண்ட் தி ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 1 2 4 8 16. அப்போ x1 வந்து 1, x2 2, x3 4, அடுத்து x4 8, x by 16. இது எப்படி அதனால ஜாமெட்ரிக் மீன் ப்ராடக்ட் ஆஃப் 5 வேல்யூஸ் இந்த 5th root. அப்புறம் 1024 by divided by 1 by 5, that is 4 power 5 into 1 by 5, the answer is 5. இதே மாதிரி find the geometric mean. Find the geometric mean of 3 9 27. இதுவும் அதே தான், இது மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 9. ஸோ ஜாமெட்ரிக் மீன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? The harmonic mean of n items like x1, x2 and so on xn is defined by harmonic mean n divided by 1 by x1 plus 1 by x2 plus and so on 1 by xn. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் மீன் ஒரு சிம்பிள் அப்சர்வேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன், 2 4 5. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3.16. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மீன் பார்த்துருக்கோம். நம்ம என்னென்ன மீன் பார்த்துருக்கோம்? அரித்மெட்டிக் மீன் என்ன, ஜாமெட்ரிக் மீன் என்ன, ஹார்மோனிக் மீன் என்ன. இது வந்து அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுக்கு 3க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்பாங்க. அதாவது எப்பவுமே அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் than or equal to ஜாமெட்ரிக் மீன் கிரேட்டர் than or equal to ஹார்மோனிக் மீன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ரிலேஷன் இருக்குது. அரித்மெட்டிக் மீனையும் ஹார்மோனிக் மீனையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஜாமெட்ரிக் மீன் ஸ்கொயர் ஆகிடும். அதாவது இன்னொரு விதமாக ஜாமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன் சொல்லலாம். இந்த 3 ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் தி அரித்மெட்டிக் மீன் 2 நம்பர் இஸ் 10 இப்படி கேட்பாங்க. ஒரு 2 மீன் கொடுத்துட்டு இன்னொரு மீன் என்ன கேட்பாங்க? த ஜாமெட்ரிக் மீன் இஸ் 8. ஃபைண்ட் தி ஹார்மோனிக் மீன், ஃபைண்ட் தி நம்பர்ஸ் ஆல்சோ. அதாவது அரித்மெட்டிக் மீன் கொடுத்துட்டாங்க, ஜாமெட்ரிக் மீன் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஹார்மோனிக் மீன் என்ன, அந்த நம்பர் என்ன. ஸோ அரித்மெட்டிக் மீன் இஸ் 10, ஜாமெட்ரிக் மீன் இஸ் 8. இது ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு இப்போ ரிலேஷன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரிலேஷன் பேஸ் பண்ணி ஜாமெட்ரிக் மீன் ஸ்கொயர் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் ஹார்மோனிக் மீன். அப்போ பார்த்தீங்களா 10 இன்ட் ஹார்மோனிக் மீன், ஏன்னா அரித்மெட்டிக் மீன் வேல்யூ வந்து 10, ஜாமெட்ரிக் மீன் வந்து 8. அப்போ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா ஹார்மோனிக் மீன் கிடைக்கும் 6.4. ஆல்ரெடி 2 நம்பர்ஸ்னு சொல்லிட்டோம், லைக் தட் மெம்பர்ஸ் ஏ அண்ட் பி. இப்போ அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு a + b டிவைட் பை 2. இப்போ a + b 20 ஆகிடும். ஜாமெட்ரிக் மீன் ஆல்ரெடி தெரியும்,
that is nth root product the n observations. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி, இப்போ ஏபி ஈக்குவல் 64. அது நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தெரியும். இதில் அப்ளை பண்ணியில் a மைனஸ் பி கிடைக்கும். இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ நமக்கு கிடச்சிரும். த நம்பர்ஸ் ஆர் 16 into 4. இதோட அந்த அரித்மெட்டிக் மீன் மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பொசிஷனல் ஆவரேஜ். மீடியன் வெரி ஸ்டாண்டர்ட் ஒன்று தான். மீடியன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. Median is defined as the middle most or the central value of the variable in a set of observations when the observations are arranged either ascending or descending order. Observation arranged in ஏறு வரிசைனா இறங்க வரிசையில் எழுதணும். ஸோ கால்குலேஷனாக மீடியன் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. ஐ ஹவ் 2 கேசஸ். கேஸ் நம்பர் 1, எனக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னோட வேல்யூ வந்து ஆடாக இருந்தால் வேல்யூ ஆஃப் n+1 divided by 2th observation in the data array. n is evenனா வேல்யூ ஆஃப் n by 2th observation plus வேல்யூ n by 2 plus 1th observation all divided by 2. இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே இந்த 2 கேஸுக்கும் நான் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். The number of runs scored by 11 players of a cricket team of a school. ஒரு 11 ஸ்கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 11 பிளேயர்ஸ் விளையாடினது உங்களுடைய ஸ்கோர்ஸ். ஃபைன் தி மீடியன். லெட்ஸ் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். அதாவது ஏறு வரிசையில் ஏறி இருக்கும். அதாவது கொடுத்துக்கிற வேல்யூஸை நான் ஏறு வரிசையில் எழுதிக்கிறேன். 0, 5, 11, 21, 27, 30, 36, 42, 50, 52. இதில் பார்த்தீங்கன்னா n வேல்யூ வந்து ஆடு. ஆல்ரெடி நம்ம கேஸ் 1க்கு போயிடணும். அப்போ 11 + 1 divided by 2, அப்போ 12 by 2 6th வேல்யூ. இதில் நமக்கு 6th வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5 and 6th வேல்யூ. அப்போ த மீடியன் ஆஃப் 6th வேல்யூ 27 போட்டிருக்கேன். மீடியன் ஆஃப் 6th வேல்யூ வந்து 30 தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். The median of the following items 6, 10, 4, 3, 9, 11, 22, 18. இது அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஆன் தி ஏறு வரிசை, அதாவது அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா லெட்டர் அரேஞ்ச் தி வேல்யூஸ் இன் தி அசெண்டிங் ஆர்டர் 3, 4, 6, 9, 10, 11, 18, 12. இதில் பார்த்தீங்கன்னா n by 2th வேல்யூ n by 2 + 1, 4th and 5th வேல்யூ 1, 2, 3, 4, 9, 5th வேல்யூ 10, இப்போ 9.5. ஸோ இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம் நான் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் ஆன்சரோட மேட்ச் ஆகுதான்னு. ப்ராப்ளம் நம்பர் 3 and 4. The median of the observation 8, 11, 13, 15 and x plus 1, x plus 3, 30, 35, 40, 43 arranged in ascending order. இவங்களே வேல்யூஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அதோடைய மீடியனும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இதில் இருக்கிற எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணின்னு கேட்குறாங்க. த அப்சர்வேஷன் ஆர் அரேஞ்ச்டு இன் அஸ்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 10 ஈவன் வேல்யூன்னு தெரியும். இது எப்படின்னா n by 2th வேல்யூ n by 2 + 1th வேல்யூ. அப்படின்னா 5th 6th வேல்யூ எடுத்து ஆவரேஜ் எடுக்கணும். இப்போ 5th and 6th வேல்யூ பார்த்தீங்கன்னா x + 1, x + 3. இது சிம்பிளை பண்ணிங்களா the x வேல்யூ இஸ் 20. நெக்ஸ்ட் மோடு. ஸோ மீன் பார்த்துட்டோம், மீடியன் பார்த்துட்டோம். அடுத்தது மோடு. மோட் இஸ் டிஃபைன்ட் as the value which occurs most frequently. இது ஒரு வேர்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மோட் அப்டைன்டு மேபி 2 or more frequency distribution. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. A doctor who checked 9 patients sugar level in a given below find the mode value of the sugar levels. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 80, அதாவது 80, 112, 110, 115, 124, 130, 100, 90, 150, 180. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூவும் வந்து ரிப்பீட் ஆகலை.
எல்லா வேல்யூயும் சிங்கிளாக தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, ஒரே டைம் தான். அதனால் திஸ் இஸ் நோ மோடு. கம்ப்யூட் தி மோட் ஃபாலோவிங் தி அப்சர்வேஷன் 2, 7, 10, 12, 10, 19, 2, 11, 3, 12. இந்த அப்சர்வேஷனில் வந்து 10 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்து 12 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 10ம் 12ம் 2 டைம்ஸ் அப்சர்வ் ஆனதுனால இதில் வந்து 2 மோடு வந்திருக்கு. த டிஸ்க்ரீட் டிஸ்டிங்க்ஷன் மோட் இஸ் த வேல்யூ ஆஃப் தி வேரியன்ஸ் கரஸ்பாண்டிங் தி மேக்ஸிமம் ப்ரிக்யூஷன். இது வந்து பை மாடல். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இந்த மீன் மீடியன் போட்டில் மோடெலாம் பார்த்தீங்களா, இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம அர்த்தமெட்டிக் மீன், ஹார்மோனிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் கூட ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணமோ அதே மாதிரி அந்த மீன் மீடியன் மோட் கூட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். மீன் மீடியன் பொறுத்த வரைக்கும் 2 இது இருக்குது. ஒன்று வந்து சிமெட்ரிக்கல், இன்னொன்று வந்து அசிமெட்ரிக்கல் ஆர் ஸ்கியூடு. பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக என்னென்ன, அதாவது சிமெட்ரிக்கல்னால் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த மீன் மீடியன் மோடு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கோயின்சைட். கோயின்சைட் should be equal. A distribution in which mean median mode are coincide, this is called symmetrical distribution. Asymmetrical என்ன ஆர் skewed அப்படின்னா மீன் மீடியன் மோடில் நாட் ஈக்குவலாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் வந்து அசிமெட்ரிக்கல் ஆர் skewed. இந்த மீன் மீடியன் மோடு பொறுத்த வைக்கிற கார்ல் பீர்சன் ஒரு முக்கியமான ரிலேஷன் சொல்லியிருக்காரு. மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதை வச்சுக்கிட்டா எனி 2 ஒன்று மீடியன் மோடு கொடுத்தா மீன் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை மீடியன் மீன் கொடுத்தா மோடு கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை மோடு மீடியன் கொடுத்தா மீன் கண்டுபிடிச்சிக்கலாம். இதே மாதிரி அதாவது 2 ரிலேஷன்ஷிப் கொடுத்துருந்தா எய்தர் 2 மீன் மீடியன் மோடில் எனி 2 கொடுத்துருந்தா அனதர் ஒன் ஈஸியாக இதில் நம்ம டெரைவ் பண்ணிடலாம். அதுக்கு பேர் தான் த கார்ல் பீர்சன் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப். இதை வச்சுக்கிட்டு தான் நான் மீடியன் எழுதியிருக்கேன், இதை வச்சுட்டு தான் நான் மீன் எழுதிக்கிறேன். இது ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் மெமரி பண்ண வேணாம், இதை ஒன்றை படிச்சுக்கோங்க. இதுலேருந்து எனக்கு மீடியன் வேணும்னா இந்த பக்கம் மீனை கொண்டு வந்து 1/3 டிவைட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எனக்கு மீன் வேணும்னா இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இது கிடச்சிடும். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் இன் திஸ் வீடியோ, த வேல்யூ ஆஃப் மீடியன் மீன் ஏர் 70 to 78 ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் தி மோடு. பார்த்தீங்களா, இந்த ப்ராப்ளத்தில் வந்து மீடியனும் மீனும் கொடுத்துருக்காங்க, நமக்கு மோட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்களா யூ வில் கெட் மோடி 60. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அதாவது ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் டேட்டா லைக் வேரியபிள்ஸ் குவாலிட்டேட்டிவ், குவான்டிட்டேட்டிவ், பிரைமரி, செகண்டரி, அதுக்கப்புறம் மெசரல் டெண்டன்சியில் ஓல்டு டீட்டெயில்ஸ் இதில் கவர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கவர் ஆகும். நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.